ஐயா தமிழ்கடல் திரு நெல்லை கண்ணன் அவர்கள் தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பின் பின்பக்கத்தில் ஒரு கவிதை எழுதியிருப்பார். திங்கவே பிறந்தவன் திண்ணவேலிக்காரன். எவ்வளோ பொருத்தமா, அவங்க ஊருக்காரர், நாங்கள் சொல்லலை. திங்கவே பிறந்தவன் திண்ணவேலிக்காரன், கவிதை கதை எல்லாத்தையும். அங்கே தான் அவர் நிற்கிறார். சாப்பிட்றதுக்கு, சொதி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, கதையவும் கவிதையையும் தின்று செரித்து பழகிய ஒரு தமிழன் இந்த நெல்லை தமிழன் என்று எங்களுடைய முன்னோடியான நெல்லை கண்ணன் ஐயா பதிவு செய்திருக்கிறார். இந்த நெல்லை மண்ணினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவு என்பதால் எட்டயபுரத்தி பாரதி முதல் வண்ணதாசன் ஐயா தொடங்கி இன்றைக்கு அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் சூழ்ந்திருக்கிற இந்த நெல்லை மண்ணை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இன்னைக்கு தலைப்பு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இன்றைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது சிறுகதைகளா புது கவிதைகளா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். என்னுடைய தோழி ஒருத்தங்க பேராசிரியராக இருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு அவங்க என்கிட்ட தொலைபேசியில் பேசும்போது கேட்டாங்க, என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டாங்க. இதை சொன்னேன், இன்றைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது சிறுகதைகளா புது கவிதைகளா அப்படின்னு. டக்குன்னு அவர் சொன்னாங்க, அந்த மேடம் சொன்னாங்க, இல்லை இன்றைய தலைமுறையை ஈர்ப்பது இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கான்னு போடுங்க, அதுதான் ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். அவங்க சிறுகதையும் வாசிக்கிறது இல்லை, புது கவிதையும் படிக்கிறது இல்லை, நீங்கள் ஏன் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னால் இன்றைய தலைமுறை வெறும் ரீல்ஸ் பார்க்குற ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த தலைமுறையை நம்பி நாங்கள் இந்த தலைப்பை எடுத்து வந்திருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரீல்ஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துருக்குறீங்களா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு அப்படின்னு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இதை உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடைக்காரரு அவர் வியாபாரம் பண்ணுறதை விட்டுட்டு, ராமு ஷாம்புவுக்கும் பாம்புவுக்கும் என்ன வித்தியாசம், சோமு பாம்பு போட்டால் நுர தள்ளும், ஷாம்பு போட்டால் நுர தள்ளும், ஜோக், சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. இதை பார்த்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க கேட்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. மளிகை கடைக்கு போயிட்டு வானா போக மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு அடுத்த தலைமுறையை நாம் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எப்படி நம்முடைய தொன்மையான இலக்கியத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு அவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எல்லாத்தையுமே மீம்ஸில் முடிச்சிடுறாங்க. எதா இருந்தாலும் மீம்ஸ் தான். இங்கே பார்த்துருக்குறீங்களா? சமீபத்தில் தேசிய புடவைகள் தினம் அப்படின்னு ஒன்று வந்தது. எனக்கு ஒரு இளைஞன் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், மீம்ஸ் அனுப்பியிருக்கிறார். பார்வதியும் பரமசிவனும் புடவை கடைக்கு போகிறாங்க. பார்வதி புடவை கடைக்கு உள்ளே போயிட்டாங்க. பரமசிவன் வாசல்ல இப்படியே உட்காந்துருக்கார். கீழே அந்த பையன் எழுதியிருக்கிறான், மனைவி புடவை எடுக்க சென்றால் சிவனே ஆனாலும் சிவனேன்னு தான் உட்காந்துருக்கணும். எப்படிப்பா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கு அடுத்த தலைமுறையுடைய சிந்தனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஒரு பையன் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்பினான். எவ்வளவு வரும் நமக்கு வாழ்த்துக்கள்? நம்ம ஒரு பொதுவெளியில் இருக்கிறோம், 80-90 பேர் மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க. ஆனால் போன வருஷம் ஒரு பையன் அனுப்பின வாழ்த்து என்னால் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. அவன் ஒரு புகைப்படம் அனுப்பியிருந்தான். அது ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருந்தது. டவுன்லோட் ஆகி வந்த உடனே பார்க்குறேன், இந்த ஜெகன்மோகினின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? நம்ம காலத்தில் இந்த 70s 80s 90s கிட்ஸுக்கெலாம் ஓரளவு தெரியும். ஜெகன்மோகினின்னு ஒரு படத்தில் அந்த பேய் இருக்குல்ல, அது ஃபுல் லெகின்ஸ் போட்டிருக்கும், ஒயிட் லெகின்ஸ் போட்டிருக்கும், தலையை விரித்து போட்டு இருக்கும். அந்த பேய் அடுப்புக்குள்ளே காலை விட்டு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை அவன் எனக்கு அனுப்பியிருக்கான். இது எதுக்கிட்ட அவன் எனக்கு அனுப்பியிருக்கான்னு பார்த்தா கீழே எழுதியிருக்கிறான், பெண் பேயாகவே ஆனாலும் சோறு தான் பொங்க வேண்டும். நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிந்திச்சதே இல்லை. நீ தான் பேயா போயிட்டே இல்லை, அப்போ நீ பறக்கலாம் சுத்தலாம் என்ன வேணா செய்யலாம்ல. பேயா போனதுக்கப்புறம் அதை அடுப்பை காலை வச்சு எரிச்சு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கு கூட இன்னும் பேயான பின்னாலும் அடிமைத்தனம் போகவில்லை அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரி எனக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ அமெரிக்காவில் போய் பேசு, ஆப்பிரிக்காவில் பேசு, ஃப்ரான்ஸில் பேசு, நீ எங்கே சுற்றினாலும் உன் வீட்டில் வந்து சோறு தான் பொங்கணும். நீ எவ்வளவு மேடையில் பேசினாலும் கரண்டி தான் கையில் பிடிக்கணும். எப்படி ஒரு தத்துவார்த்த சிந்தனை பாருங்க. இப்போ இப்படிப்பட்ட இளைய தலைமுறைகளிடம்தான் நாங்கள் இன்றைக்கு சிறுகதைகளையும் புது கவிதைகளையும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். எங்களுக்கு இன்னும் அடுத்த தலைமுறை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த பாரதி தான் சொன்னான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று பாடினான்.
இன்றைக்கு உள்ள நுழையும் போதே இந்த மஞ்சள் சட்டை அணிந்த என்னுடைய அன்பு தம்பிகள் ஓடி வந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து எல்லாரையும் அருமையாக உட்கார வச்சாங்க. இந்த விழாவை தொகுத்து வழங்கினது எல்லாருமே நர்சிங் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இவர்கள் 10 பேர் இருந்தால் போதும், 10 100ஆக மாறும், 100 1000ஆக மாறும், 1000 லட்சமாக மாறும். இந்த கரிசல்மண் முழுக்க தழல் குஞ்சிகளின் அனல் சிந்தனைகள் நிச்சயமாக தெரிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. இந்த தலைப்பை கொடுத்தவர் வேற யாரும் கிடையாது, எங்கள் அன்பிற்கினிய தோழர் நாரும்புநாதன் அவர்கள் தான். மற்ற எல்லாருக்கும் அவங்கவுங்க இஷ்டப்படி தலைப்பை கொடுத்துட்டு எங்களை வச்சு செஞ்சுட்டார். இந்த தலைப்பு இது வரைக்கும் எங்கேயும் யாரும் தைரியமாக பேசலை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முடிந்த அளவு இந்த தலைப்புக்கு நாங்கள் நியாயம் செய்வோம் என்று உங்களுக்கு பணிவோடு சொல்லிக் கொள்கிறோம். இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னஞ்சிறிய வாழ்க்கை இல்லையா? இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்துவதற்கான ஒரு அழகான வாய்ப்பு தான் புத்தகங்கள், இலக்கியங்கள், படைப்புகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையில் ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால், 100 பேருடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நம்ம கையில் கிடைச்சிருக்கிற ஒரே கருவி இந்த புத்தகம் என்கின்ற கருவிதான். இந்த புத்தகம் எப்படி இருக்கும்? சதுரமாக இருக்கும், இல்லைன்னா செவ்வகமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் எப்படி இருக்கும்? சதுரமாக இருக்கும், இல்லைன்னா செவ்வகமாக இருக்கும். எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜன்னல் வெளி உலகத்தை நம் வீட்டுக்குள் கொண்டு வருகிறதோ, அதுபோல சதுரமாகவும் செவ்வகமாகவும் இருக்கிற இந்த புத்தகங்கள் குறுகி இருக்கிற நம் இதயத்தை விசாலமாக்கி இந்த உலகத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கு தானோ என்னவோ புத்தகத்தை அந்த வடிவில் அச்சடித்தார்கள். ஜெயகாந்தன் தான் ரொம்ப அழகாக சொல்வார், இதயமே இல்லாத சமூகத்தின் இதயம்தான் இலக்கியம் என்று சொல்வார். நான் உண்டு, என் வீடு உண்டு, என் மனைவி, என் பிள்ளை, என்னுடைய தெரு என்று குறுகிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய மனசை விசாலமாக்கி இதயம்னு ஒன்றை இருக்குது, அதில் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிற ஒற்றை விஷயம்தான் இலக்கியம் என்று அவர் ரொம்ப அழகாக சொன்னார். சமீபத்தில் கவிக்கோ ஐயாவுடைய ஒரு புத்தகம் ஒன்று நான் படித்தேன். அதில் ஒரு சின்ன கதை அவர் எழுதியிருந்தார். ஒரு மத குரு ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அவர் ஒரு மிகப்பெரிய மத குரு. அவர் அப்படி வந்தார்னா ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அவருக்காக திரளும். அவர் என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அவரிடம் இருக்கிறது. அவங்களையெல்லாம் அவர் தான் சொர்க்கத்துக்கு கூட்டு போவார். அப்படி ஒரு அறிவுரைகள் எல்லாம் சொல்லக்கூடியவர். அவர் கனவுல அவர் சொர்க்கத்துக்கு போறார். ஒரு பெரிய வாசலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு. நிமிந்து பார்க்குறாரு, பெரிய வாசலாக இருக்குது. இவர் அந்த கதவுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவு தான் இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கதவு. இவர் கத்தி கத்தி பார்க்குறாரு, கதவை திறங்க, யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களா? அந்த புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் கத்துவார் பாருங்க, யாராச்சும் இருக்கீங்களான்னு அந்த பெரியவர் கத்தி கத்தி பார்க்குறாரு. எங்கேயுமே சத்தம் கேட்கல. ஜன்னல் பார்த்தா ரொம்ப உயரத்தில் இருக்குது. அந்த ஜன்னலுக்கு எப்படியாவது தன் குரல் எட்டி விடாதான்னு உறக்க உறக்க தொண்டை வலிக்க அந்த மனிதர் கத்துகிறார். படக்குன்னு அந்த ஜன்னல் திறக்குது. பெரிய ஜன்னல் திறந்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கண்ணு மட்டும் தெரியுது. பார்த்தா உள்ள இருக்கிற காவலாளி எட்டி பார்க்குறாரு. அவரும் ரொம்ப பெரிய உருவம். அவர் கண்ணு மட்டும்தான் அவ்வளோ பெரிய ஜன்னல் வழியா இருக்குது. எட்டி பார்த்து குரல் வருது, யாராவது கூப்பிட்டீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அங்கேருந்து கேட்குது. இவர் கீழே இருந்து கத்துறார், ஐயா நான் இங்கே ஒரு மத குரு வந்திருக்கிறேன், கதவை திறங்க, சொர்க்கம் தானே இது அப்படிங்கிறார். எப்பா உன் சத்தம் மட்டும்தான் மெதுவாக கேட்குது, நீ யாருன்னே எனக்கு தெரிலையே அப்படிங்கிறார். இல்லைங்க நான் தான் மத குரு, நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன், கதவை தயவு செஞ்சு திறங்க. இதை பாருங்க, சொர்க்கம் எங்கேயோ தூரத்தில் இருக்குது, இது கதவு தான், நானே அங்கே போனதில்லை, அதுக்குள்ளே தான் கடவுள்லாம் இருக்கிறாரு, நான் காவலாளி மட்டும்தான், உன்னுடைய நம்பர் சொல்லு அப்படிங்கிறார். என்னுடைய நம்பரா? எனக்கு நம்பர்லாம் கிடையாது, பேர் தான். பேரெல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரி நீங்கள் வாழுகிற பூமியோடைய நம்பரை சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன் பூமிக்கு நம்பர் இருக்கா? ஒரே ஒரு பூமி தானங்கிறார். ஐயோ ஆயிரக்கணக்கான பூமி இருக்குதுயா, நீ எந்த பூமியிலேருந்து வர்ற, அதோடைய நம்பர் சொல்லுங்கிறார். இவர் அப்படியே பதட்டமாகிறாரு. எனக்கு தெரியாதேன். சரி எந்த கிரகத்தை சேர்ந்தவன், அதையாவது சொல்லுங்கிறார். எந்த கிரகமா? பூமி கிரகம் தானே, உலகம் தானே? இல்லை இல்லை, இங்கே ஆயிரக்கணக்கான கிரகம் இருக்குது, உன் பால் வீதியோடைய நம்பர் சொல்லு, கேலக்சி. உடனே அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒரே ஒரு கேலக்சியில் தானே இருக்கோம். அதெல்லாம் இல்லை, இங்கே கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குது. இவர் சொல்கிறார், இந்த நிலா இருக்கும்ல அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் பூமி இருக்குது. நிலாவா? இங்கே பல கோடி நிலாக்கள் இருக்குது, நீ எந்த ஏரியாவிலேருந்து வர்றேன்னொடனே இவர் அப்படியே கண்ணெல்லாம் சுற்றுது. சரி இரு, எதுக்கும் நான் லைப்ரரியில் கேட்குறேன்ட்டு இங்கேருந்தே லைப்ரரியனை கூப்பிட்றாரு. சார் இங்கே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, இவர் எப்படியாவது உள்ள உடனே என்ன பண்ணுறது? அவருடைய கிரகத்தோடைய நம்பரு, இல்லை பூமியோட நம்பரு, இல்லைனா அவர் இருக்கிற அந்த பால் வீதியோடைய நம்பர் தெரியாமல் நம்ம
அவர் அனுமதிக்கவே முடியாதுப்பா, எவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெரிய லைப்ரரியில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்க, விடு அது ஒரு பெருசு சின்ன பூச்சி தானே, அதெல்லாம் நீ கண்டுக்கிடாது அப்படின்னோடனே அவர் அப்படியே கிருக்குன்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. முழிச்சு பார்க்குறாரு, நம்ம இருக்கிற பூமிக்கு இருக்கிறார். அப்புறம் தான் அவர் பதட்டமாகி யோசித்து பார்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நாம் சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறோம் என்று நாம வெளியில சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தின் வாசலுக்கு முன்னால் நாம் ஒரு சிறிய பூச்சி போல நின்றோம். இந்த கிரகத்துக்கு முன்னால், இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால், இந்த பூமிக்கு முன்னால், இந்த உலகத்துக்கு முன்னால் நம்ம நாடு ரொம்ப சின்னது, நம்ம தமிழ்நாடு இன்னும் சின்னது, நம்ம ஊர் இன்னும் சின்னது, நாம வெறும் புள்ளி அளவு கூட இல்லை. ஆனால் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆணவம் வந்தது என்று அவர் அப்படியே அதிர்ச்சியோடு அப்படி நிலை குத்தி பார்த்தார் அப்படின்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பதிவு செய்து, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறிய உலகத்தில் நாம தான் ஏதோ பெரிய ஆளு, நாம படித்த படிப்பு தான் ரொம்ப பெருசு, நம்ம பதவி தான் பெருசுன்னு நாம ஒரு ஆணவத்தோடு அலைகிறோமே ஒழிய அங்க போய் பார்த்தா நமக்கான இடமே இல்லை. இப்படி ஒரு ஜீவராசிக்கு அங்க கணக்கே இல்லை என்று அவர் சொல்லும்போது, இவ்வளவு சின்ன வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர்த்துவதற்கு இந்த புத்தகம் ஒரு அடிகோலாக இருக்கிறது. ஏன்னா அந்த புத்தகம் படிக்க படிக்க அறிவு வரும்னு பெரியவங்க சொன்னாங்க. உண்மையிலேயே புத்தகம் படிக்க படிக்க என்ன வரும் தெரியுமா? நமக்கு எவ்வளவு அறியாமை இருக்கிறது என்பது தெரிய வரும். அரிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொரும் சேயிழை மாட்டு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போதும் உங்களுக்கு அறிவு வராது, நாம் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம் என்கின்ற விவரம் நமக்கு தெரிய வரும். அதற்குத்தான் இந்த புத்தகம் எல்லாம் வாசிக்க வேண்டும். கல்வியோடைய அவசியத்தை சில இடங்கள்ல எல்லாம் நம்ம சொல்லணும்னா இந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் ஒரு பெண்கள் கல்லூரியில் பேச போனேன். அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, ஏதாவது பழைய சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் இங்கே சொல்லுங்கள், இங்கே தலைப்பதை கொடுத்துருக்குறோம்ல, இந்த பெண் கல்வி பற்றி ஏதாவது ஒரு கதை இருந்தால் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், நல்லா கேட்பாங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் ஒரு கதையை எடுத்து கொண்டு போனேன். கல்கி அவர்கள் எழுதின புத்தகத்திலேருந்து ஒரு கதை. கல்கினோடனே நம்ம ஆளுகளுக்கு பொன்னியின் செல்வன் மட்டும்தான் தெரியும். அதுவும் அவர் என்னமோ ஐஸ்வர்யா ராயை வச்சு தான் கதை எழுதின மாதிரி இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் நினச்சிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி தான் ராஜராஜ சோழன், த்ரிஷா தான் குந்தவி நாச்சியார். நம்ம பாட்டிகிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் தான் ராஜராஜ சோழன், லட்சுமி தான் குந்தவை, வரலட்சுமி தான் பெரிய குந்தவை அப்படிம்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்படி காலம் மாறிடுச்சு. கல்கி கிருஷ்ணமூர்த்தியோடைய ஒரு அழகான கதை ஒன்று உண்டு, கண்ணீரும் கடிதமும் அப்படின்னு ஒரு கதை. நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டு இவங்களெல்லாம் பேச வச்சிடுறேன். அந்த கதையை அந்த பெண்கள் கல்லூரியில் சொன்னேன். ஒரு இதே மாதிரி பெண்கள் படிக்கிற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் ஒரு வகுப்பறையில் எல்லா பிள்ளைங்களும் கியாமியான்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆசிரியர் வரல, பெண்கள்லாம் கத்துறாங்க. ஒரு பெண் ஒருத்தி பேசினால் பூமி அதிரும்னு இப்போ அம்மா கவிதை சொல்லிட்டு போனாங்க பாருங்கள், அவ்வை சொன்ன கவிதை. அப்போ 50 பிள்ளைங்க கத்துனா எப்படி இருக்கும்? அப்படியே பயங்கரமாக அதிருது. அந்த கல்லூரியை நடத்துகிற தாளாளர் பூரணி அம்மாள், இன்னும் இந்த வகுப்பில் இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு அவங்க உள்ளே வர்றாங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன்ப்பா, ஆசிரியர் வரலன்னா அமைதியாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, நான் நடந்த ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னையிலேருந்து ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இந்த கதை எழுதிய 1960 இந்த கதை எழுதப்பட்டது. அதுக்குள்ளே அந்தம்மா ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், சின்ன பிள்ளையிலே எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி ஒரு பொண்ணுக்கு 5 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. 7 வயசில் அந்த பையன் தண்ணியில் குளிக்க போனவன் செத்து போயிட்டான். 5 வயசில் கல்யாணம் ஆகி 7 வயசில் அந்த குழந்தை, பெண் குழந்தை விதவை ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே அது வளர்ந்து வருகிறது. அவளுக்கு ஒரு 15 வயசு ஆகும்போது அவளுடைய சித்தி பொண்ணுக்கு ஒரு 12 வயசு. அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அப்பெல்லாம் 1 வாரம் 4 நாள் 5 நாள் திருமணம் நடக்கும். சொந்த பந்தம்லாம் கூடி அந்த திருமணத்தை பரபரப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வேலையும் இந்த பிள்ளை இழுத்து போட்டு செய்யுது. சமையல் செய்கிறதுலேருந்து, ஸ்வீட் செய்கிறதுலேருந்து, எல்லா வேலையும் பூக்கட்டுறதுலேருந்து எல்லாம் செய்யுது. அப்போ முந்தின நாள், திருமணத்துக்கு முந்தின நாள் சொந்த பந்தம்லாம் ஒரு கூடத்தில் ஆண்களாக உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த கல்யாணம்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த சொந்தக்கார இளைஞன் ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருப்பார். அது ஒரு கிராமம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரி, என்ன நியாயத்தோடு நீங்கள் நடந்துக்கிறீங்க? இங்கே தங்கச்சிக்கு திருமணம் நடக்குது, அக்காக்காரி திருமணம் ஆச்சா ஆகலையானே தெரியவுள்ள கணவனை இழந்தவ, அவளுக்கு ஒரு மறு திருமணம் பண்ணி வைக்கக்கூடாதா? இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறான். சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, ஏன் நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அப்படிங்கிறாங்க. சரி, பெரியவங்கள்லாம் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அவள் எனக்கு முறைப்பெண் தானே, நான் முடிச்சுக்கிறேன். எப்பா இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, வாயை கழுவு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அடுக்காது, பெசாம கடன் எல்லாரும் திட்டிடுறாங்க. சரின்னு எல்லாம் வெளியில் போன உடனே இவன் அப்படியே மெதுவாக வர்றான். அந்த பொண்ணு வாசல்கிட்ட நின்று,
எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. இல்லை இல்லை, நான் சும்மாலாம் பேசலை, மனசார தான் சொல்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்னுடைய முறைப்பெண் தான், நாளைக்கு திருமண ஊர்வலத்தில் உன் கையில் ஒரு ரோஜாப்பூ கொண்டு வா, என்னை உனக்கு பிடிச்சிருந்தா ரோஜாப்பூ கொண்டு வா, நாளைக்கு இரவு யாருக்கும் தெரியாமல் நான் உன்னைய சென்னைக்கு அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் முடிஞ்சு ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், உனக்கு என்னை பிடிக்கலைன்னு நீ சும்மா வந்துரு அப்படின்னு ஒரு லெட்டரில் எழுதி அவன் கையில் கொடுத்துட்டு போகிறான், ஒரு கடிதத்தில் எழுதி கொடுத்துட்டு போனான். இதில் என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியாது, ஏன்னா அவளுக்கு தான் படிக்க தெரியாது, 5 வயசுலேயே கல்யாணம் ஆகி 7 வயசில் விதவை ஆகிட்டான். அந்த கடிதத்தை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரில, கடிதத்தை அவன் பாட்டுக்கு எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டான். மறுநாள் திருமண ஊர்வலம் நடக்குது, இவ பாட்டுக்கு போகிறான். இப்போ அவன் பார்க்குறான் நம்ம மேலே இவளுக்கு விருப்பம் இல்லை போலன்ட்டு அவன் அன்னைக்கு இரவே ஊருக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ இந்த பொண்ணு இந்த கடிதத்தை படிக்கணுமே, இதுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா என் வாழ்க்கையை தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க, எனக்கு படிப்பாவது சொல்லி கொடுங்க, என்னை படிக்கவாது வைங்கன்னு ரொம்ப கெஞ்சி கதறி அழுதவனே படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு படித்து 1 வருஷம் கழித்து இந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறான். பார்த்தா நீ கையில் ரோஜாவோடு வந்தேன்னா உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், நான் அழைச்சிட்டு போகிறேன்னு அதில் எழுதியிருக்கு. இந்த பொண்ணு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்குது. இப்போ இந்த கதையை இந்த மேடம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் பதட்டம் ஆயிட்டாங்க. அச்சுச்சோ மேடம், அப்புறம் என்ன மேடம் ஆச்சு, அப்போ என்ன ஆச்சு, அந்த அம்மா என்ன ஆனாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த அம்மா மேற்கொண்டு படித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்து நமக்கு வந்த நிலைமை மற்ற பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பெண்கள் கல்லூரியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், தன்னுடைய கதையை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா. கல்வியின் அருமை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை நான் ஒரு கல்லூரியில் சொன்ன உடனே அன்னைக்கு இரவு அந்த கல்லூரியில் உள்ள ஒரு ஹெச்ஓடி மேடம் எனக்கு ஒரு கதை அனுப்புனாங்க. நீங்கள் ஆண்கள் கல்லூரியில் பேச போனீங்கன்னா கல்வியின் அருமை பற்றி இந்த கதையை சொல்லுங்கன்னு எனக்கு ஒன்று அனுப்புனாங்க. அது ரொம்ப நல்ல கதையாக இருந்தது. அது எழுத்தாளர் யாருன்னே தெரில. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு 3வது வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு மாணவன் ஒரு மாணவியை காதலிக்கிறான். அந்த காலத்து டீசெண்டான காதல். அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு புக்கில் காதல் கடிதம் வச்சு கொடுக்குறான். நான் உன்னைய விரும்புகிறேன், நீ என்னை விரும்பினேன்னா நாளைக்கு மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு வா, நான் புரிஞ்சுக்கிறேன், கல்லூரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வேலையும் தேடிட்டு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு முறைப்படி பெண் கேட்டு வர்றேன், என்னை பிடிச்சிருந்தா நீ மஞ்சள் சுடிதார் போட்டு வா, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி புக்கை கொடுத்து விட்டுறான். மறுநாள் அந்த பொண்ணு வர்றா. இவன் ஆர்வமாக பார்க்குறான், சிவப்பு கலர் சுடிதார் போட்டு வந்திருக்கா. உனக்கு அப்படியே இதயமே உடஞ்சி நொறுங்கிடுது. இந்தாங்க உங்கள் புக்குன்னு கொடுத்துட்டு போயிடுறான். அந்த புத்தகத்தை தூக்கி என்கிட்ட ஒரு ஓரத்தில் போட்டுறான். காலங்கள் ஓடுகிறது. கல்யாணம் அவங்கவுங்க வேறு யாரையோ கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. 10 வருஷம் கழித்து இவன் வீட்டில் இருக்கிற புத்தகத்தையெல்லாம் நீட் பண்ணும்போது இந்த புத்தகத்தை பிரிக்கிறான். உள்ள ஒரு கடிதம் இருந்திருக்கு. எடுத்து பிரித்து பார்த்தா அதில் அந்த பொண்ணு எழுதின கடிதம் இருக்குது. என்கிட்ட மஞ்சள் சுடிதார் இல்லாததால் சிவப்பு சுடிதார் போட்டு வருகிறேன், எனக்கும் உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறது. இதை எப்போ பார்க்குறான்? 10 வருஷம் கழித்து பார்க்குறான். இப்போ அதுக்கு நீதின்னு போட்டிருக்கு. மாணவர்கள் அவ்வப்போது பாட புத்தகத்தை புரட்டி பார்க்கவும். இது ஆண்கள் கல்விக்கு ஒரு இன்றியமையாததாக வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு அவங்க அனுப்புனாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த கல்வி என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவைப்பட்டதாக இருக்கிறது. இன்றைய இளைய தலைமுறை மொபைல் ஃபோனுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை மூடிக்கொள்ளாமல் கொஞ்சம் புத்தகத்தை விரித்து படித்தால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலம் அதில் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் சொல்லி, தாகூர் அவர்கள் ஒரு நாள் ஒரு நல்ல முழு நிலவு நாள் நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு படகு வீட்டில் உட்காந்து உள்ள மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஜன்னலெல்லாம் பூட்டிட்டு ஒரு அழகியல் தத்துவம் சார்ந்த ஒரு புத்தகத்தை படித்து குறிப்பெடுத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மைண்டே ஓடலை. ஒரு சிக்கலான புத்தகம் அது. அந்த அழகியலை அவரால் உணரவே முடியலை. ரொம்ப களைப்பாயிடுது. சோர்வான உடனே அந்த மெழுகுவர்த்தியை ஊதிட்டு ஜன்னலை திறக்கிறார். முழு நிலவு ஒளி அப்படியே பளீர்னு உள்ளே வருது. அப்படியே பளிச்சுன்னு அந்த படகு வீடு அப்படியே ஜொலிக்குது. கதவை திறந்துட்டு வெளியில் பார்த்தா முழு நிலவு அப்படியே பால் பொங்க அவர் மேலே பொங்கி எழுகிறது. உடனே தான் அவர் உள்ளே ஓடி வந்து எழுத தொடங்குகிறார். இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை ஒரு சின்ன மெழுகுவர்த்தி மறைத்து கொண்டிருந்தது. அந்த சின்ன மெழுகுவர்த்தியை அணைத்தவுடன் இவ்வளவு பெரிய நிலவு என்னை தழுவி கொண்டது. எப்போது ஒருவன் சின்னஞ்சிறிய இன்பங்களில் தன்னை இழந்து விடுகிறானோ அவனுக்கு பேரின்பம் கிடைக்காமல் போய்விடும் என்று தாகூர் அதில் பதிவு செய்தார்.
இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயமும் இந்த மொபைல் என்கின்ற சிற்றின்பத்தில் மூழ்கி இலக்கியம் என்கின்ற பேரின்பத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இந்த புத்தகத்தின் பக்கம் வந்தால் உங்கள் வாழ்க்கையை வசீகரிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கதைகளிலும் கவிதைகளிலும் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பை பட்டிமன்றத்தின் தலைப்பாக எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி, இலக்கியம் நாவல்களாக, குறுநாவலாக, கட்டுரையாக, கதைகளாக, கவிதைகளாக இன்றைக்கு நம் கையில் கிடைத்திருக்கிறது. அதில் 2 வடிவத்தை நாங்கள் இன்னைக்கு கையில் எடுத்துருக்குறோம். ஒன்று சிறுகதை, இன்னொன்று புதுக்கவிதை. கதை நம்ம வாழ்க்கையில் கதை கேட்டே வளர்ந்த ஒரு தலைமுறை. நம்மலாம் போன தலைமுறை எல்லாருமே கதை கேட்டு தான் வளர்ந்துருப்போம். நம்ம பாட்டிக்கிட்ட, தாத்தா கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட. இப்போ கணவர்கிட்ட கதை கேட்குறோம். 8 மணிக்கு வர வேண்டியவர் 10 மணிக்கு வந்தார்னா பல 100 கதைகள் சொல்வார். சரி, இன்றைக்கி எதாவது புது கதையாக ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அன்னைக்கு நாம் கேட்ட கதைகள் இருக்கு இல்லையா, இன்றைக்கும் பசுமையாக நம்ம மனதில் ஒரு நீதி கதைகளாக நிலை கொண்டு இருக்கிறது. நம்ம ஊரில் தாங்க ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, உலகத்தின் சின்ன கதையும் இங்கே தான் இருக்குது, உலகத்தின் பெரிய கதையும் இங்கே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், மகாபாரதத்தில் 300க்கும் மேற்பட்ட கிளைக்கதைகளே இருக்கும். மெயின் சப்ஜெக்டே விட்டுட்டு நீங்கள் பார்த்தா கூட 300 கிளைக்கதைகள் உள்ள ஒரு பெரிய நாவல் என்றால் அது நம்முடைய இந்திய தேசத்தில் தோன்றிய மகாபாரதம் தான் உலகத்தில் ரொம்ப பெரிய ஒரு கதை. அதே மாதிரி சின்னஞ்சிறிய கதையும் நம்ம ஊரில் தான் பிறந்தது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு ஊரில் ஒரு நரியான், அதோட சரியான். இதுதான் சின்னஞ்சிறிய கதை. இதுக்கு அர்த்தம்லாம் இல்லாமல் இல்லை. ஒரு ஊரில் நரி மாதிரி தந்திரம் செய்கிற ஒருத்தன் இருந்தான்னு வைங்க, அதோட அந்த ஊர் சரியாக போயிடும். இப்போ ஒத்த வரிக்குள்ள எவ்வளோ பெரிய தத்துவத்தை வைக்க முடியும், மிகப்பெரிய நாவல்லையும் வாழ்க்கையின் எல்லா தத்துவத்தையும் வைக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய படைப்பாளிகள். வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி என்கின்ற ஒரு இலக்கியவாதியாக இருந்திருக்கிறார்கள். இந்த கதை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா, சமீபத்தில் ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்து போனார்கள். அப்போ அவரை பற்றி ஒரு கட்டுரை தி ஹிந்துல வந்திருந்தது. அதில் சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயசுலேயே இவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க. பாட்டியிடம் தான் இவர் வளர்ந்திருக்கிறார். ரத்தன் டாட்டாட்ட அவங்க பாட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆணவம் இல்லாமல் கண்ணியமாக, நேர்மையாக, ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று அவங்க பாட்டி நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் ஏழை மக்களுக்கும் எல்லா வசதிகளும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக விலை குறைந்த நானோ காரை கூட அவர் உருவாக்கினார் என்று சொல்வார்கள். இப்போ சின்ன வயதில் நாம் உள்வாங்குகிற விஷயம் இந்த சமூகத்துக்கே பயனுள்ள ஒன்றாக மாறும் என்றால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கதையோ கவிதையோ ஒளிந்திருக்கிறது. கவிதை சின்ன சின்ன வரியாக இருக்கு இல்லையா, அது அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி டக்கு 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 டக்குன்னு உள்ளே போயிட்டே இருக்கும். இப்போ கவிதைக்கும் சின்ன சின்ன பொன்மொழிக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ ஸ்டேட்டஸில் வைக்கிற எல்லாமே கவிதை தான். பார்த்துருக்கீங்களா, ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, யானைக்கும் அடி சறுக்கும், அடிக்கடி சறுக்காது. இது கவிதையா இல்லை பொன்மொழியா புதுமொழியா கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் படித்த உடனே ஒரு கேட்ச் ஆகிடும். பழி வாங்க வேண்டும், பழி வாங்க வேண்டாம், அழுகிய பழங்கள் தானாக விழும். இது ஒரு பொன்மொழி தான், கவிதை கிடையாது. ஆனால் கவித்துவமாக நீங்கள் எதை சொன்னாலும் அது நம்ம மனசின் ஆழத்தில் போய் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுகிறது. அதுதான் கவிதையின் அழகு, அதுதான் ஈர்ப்பு என்று இந்த 3 பேருமே அருமையாக பேசினாங்க. 3 பேர் தேர்வு செய்த கவிதைகளும் ரொம்ப அழகாக இருந்தது. அதற்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். எப்படி பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு 10 புத்தகம் தேடி இருப்பீங்க இல்லையா, தேடி ஒரு கவிதையாக எடுத்து எதை சொன்னால் அது எடுக்கும், எதை சொன்னால் எடுக்காதுன்னு அதெல்லாம் நல்ல கனிகள், அழுகிய கனிகள், பழுக்காத கனிகள் அப்படின்னு ஒதுக்கி நல்லதையாக எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்த அந்த 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்போ இந்த 3 பேர் என்ன செய்யலாம், அப்படி பொடிநடியாக வீட்டை பார்க்க கதை சொல்லிக்கிட்டே போங்க, நீ ஒரு கதை சொல்லு, அப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்ப முடியுமா? அவங்க உசுரை கொடுத்து பேசியிருக்குங்க பாவம். ஏன்னா கவிதை சொல்லி கைத்தட்டல் வாங்குவது ரொம்ப எளிது. ஆனால் ஒரு சிறுகதையை கிட்டத்தட்ட 10 பக்கம் 20 பக்கம் இருக்கிற சிறுகதையை 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள் சுருக்கி அந்த கண்டென்ட் அவங்க மனசுக்குள்ள ஒரு படம் போல கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை 3 பேருமே ரொம்ப அழகாக செய்திருக்கிறார்கள். இவங்க பேசின பேச்சை வச்சே ஒரு குறும்படமே தயாரிக்கலாம். அவ்வளவு அழகாக தாங்கள் வாசித்த அந்த சிறுகதையை பதிவு செய்ததற்காகவே இந்த 3 பேருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா கதைகள் உண்மையிலே இவங்க சொன்ன மாதிரி கவிதை கூட கேட்டுட்டு கைத்தட்டுவோம், சிரிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் நல்லா சொன்னாங்கன்னு மறந்துடும். ஆனால் கதை எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காமல் இருக்கும் தெரியுமா? நீங்கள் 80s கிட்ஸாக இருந்தால் அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் 10th படிக்கும் போது நான் டீட்டெயிலில் வந்த ஒரு கதை, சாருக்கு தெரியும், அவர் ஆங்கில ஆசிரியருங்கிறதுனால, ஓ ஹென்றி எழுதின ஒரு கதை இன்றைக்கி எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. த கிஃப்ட் ஆஃப் த மேகி அந்த கதைக்கு பேர். இப்போயும் கிறிஸ்மஸ் வந்தால் எனக்கு அந்த கதை ஞாபகம் வரும். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா?
ஒரு இளம் கணவன் மனைவி, அதாவது வந்து வெளிநாட்டில் உள்ள ஒரு கதை தான். அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வருது, ஆனால் ரொம்ப ஏழை தம்பதிகள். அவங்கக்கிட்ட சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவன்கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், கோல்டு வாட்ச், ஸ்டாப் இருக்காது. அவர் காந்தி தாத்தா மாதிரி பாக்கெட்டில் வச்சு எடுத்து எடுத்து மணியை பார்ப்பாரு, ஸ்டாப் வாங்க கூட காசு இருக்காது. இந்த பொண்ணுக்கு சொத்து என்னன்னா அப்படியே பொன் நிறத்தில் கூந்தல் கீழே வரைக்கும் இருக்கும். யார் பார்த்தாலும் ஏ அப்பா எவ்வளோ முடி எவ்வளோ முடின்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் அவளுக்கு சொத்தே. ஆனால் அதை இழுத்து கட்டுறதுக்கு கூட ஒரு காஸ்ட்லியான ஒரு கிளிப்பு இருக்காது. இப்படி தான் இவங்க வாழ்க்கை ஓடும். கிறிஸ்மஸ் வருது, இவங்க கல்யாணமான முதல் கிறிஸ்மஸ். ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இல்லையா? இவ அவனுக்கு கொடுக்கணும், அவன் இவளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுப்பது? இவ வீட்டில் அவன் வேலைக்கு போயிட்டான், வீட்டில் உண்டியலை தேடி பார்க்குறா, $1 தான் இருக்குது. இந்த $1 வச்சு நம்ம கணவனுக்கு என்ன வாங்க முடியும்னு கடை வீதிக்கு போகிறா. அழகான ஒரு ஸ்ட்ராப் பார்க்குறா, வெள்ளியில் செஞ்ச கோல்டன் முலாம் பூசப்பட்ட ஒரு ஸ்ட்ராப். இது அந்த வாட்சுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவன் பாக்கெட்டில் வச்சுக்காம இனிமேல் கையில் மாட்டி கம்பீரமாக நடக்கலாம். எவ்வளோன்னு கேட்குறா, $20 சொல்கிறாங்க. இவட்ட இருக்கிறது $1 தான். என்ன செய்யன்னு அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறா. பக்கத்தில் ஒரு முடி திருத்துகிற கடை இருக்குது. அந்த லேடி சொல்கிறாங்க, எவ்வளவு அழகான பொன்னிற கூந்தல், இதை நீ வெட்டி கொடுத்தேன்னா நான் உனக்கு $30 தர்றேன் அப்படிம்பாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாப்பா, இப்படி ஒரு கூந்தல் கிடச்சா நாங்கள் நிறைய விற்கலாம் செஞ்சுருவோம். உடனே இவன் அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிடறா, பாப் கட்டு டோரா கட்டிங் மாதிரி வெட்டி விட்டுறாங்க. இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராப் வாங்கிருச்சானா, ஏன்னா முடி தானே போனால் போகுது, நம்ம கணவனுக்கு இதை சஸ்பென்ஸாக கொடுக்கணுன்ட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா. இப்போ தலைவர் உள்ளே வர்றார், வந்து நான் உனக்கு ஒன்று சஸ்பென்ஸாக கொண்டு வந்திருக்கேன்ட்டு அவளை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றான். ஏன்னா அந்த முடி அப்படி கட் பண்ணினோடனே இவ சொல்கிறா, அதெல்லாம் ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது முடி வளர்ந்துரும், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கியிருக்கேன் பாருங்கன்னு இவன் எடுத்து காமிக்கிறான். இவன் அமைதியாக நிற்கிறான். உங்கள் வாட்சை கொடுங்க, அதில் மாட்டி உங்கள் கையில் பாட்டினா தான் இந்த கிறிஸ்மஸ் நிறைவடையும், கொடுங்கன்னு கையில் உள்ள பார்சலை கொடுக்குறான். பிரித்து பார்த்தா விலை உயர்ந்த ஆமை ஓட்டால் செய்த கிளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கான், வாட்சை விற்றுட்டான். இப்போ ஸ்ட்ராப்பு அவனுக்கு பயன்படாது, இந்த கிளிப்பு இவளுக்கு பயன்படாது. இரண்டும் விலை மதிப்பில்லாமல் போய்விட்டது. ஆனால் அவர்களின் காதல் விலை மதிப்பே இல்லாமல் உயர்ந்து விட்டது. ஓ ஹென்ரியுடைய ஒரு கதை. இப்போ வரைக்கும் அதை நினைக்கும் போது நம்ம வெளிநாட்டுக்காரங்கன்னா ஏதோ ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டாங்கங்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனை. ஆனால் அவர்களுக்குள் இவ்வளவு அழகான ஒரு காதல் துளிர்த்திருப்பதை இப்போது நினைச்சாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி த மேன் வித் த ஸ்கார்னு ஒன்று, சாம்செட் மாமா, அவர் பேரை உச்சரிக்க வராது, சாமர்செட் மாம், அவருடைய ஒரு கதை இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கடைசி வார்த்தை அவன் சொல்லுவான் பாருங்க, ஒரு முகத்தில் பெரிய காயம், ஒரு வடு மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு, பார்த்தாலே பயங்கரமாக இருப்பார். ஒரு பாரில் வந்து லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓசி குடி வாங்கி குடிச்சிட்டு இருப்பார். ஒரு நாள் பயங்கரமாக ஒரு சண்டை வந்து ஒரு 5 பேர் பெரிய தப்பு பண்ணிடுவாங்க, அவங்க தலையில் சுட்டு கொள்வதற்கு உத்தரவு. அதில் நம்மால் மாட்டிக்குவார். அந்த 5 பேரை சுடுறதுக்கு முன்னாடி இப்போ உடனே நிறைவேற்றுற மாதிரி ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் சொல்லுங்க அப்படிம்பார். ஒருத்தர் மட்டும் நான் தம் அடிக்கணும் அப்படிமா, சரி போய் அடிச்சுட்டு வந்துடு அப்படிம்பாங்க. இந்த நம்மாள் இந்த வடு உள்ளவர் சொல்லுவார், நான் என் மனைவியை என் காதலியை பார்க்கணும். எப்போ அதை எப்படி இனிமேல் பார்க்க முடியும்? இல்லை அவள் இங்கே தான் வந்திருக்கிறான்னு. எப்போ வந்திருக்கிறாளா? ஆமாம் வந்திருக்கிறா. சரி அப்போ போய் பார்த்துட்டு வா, அதுக்குள்ளே நான் ஒரு தம்மை போட்டுறேன் அப்படிம்பார். அந்த காதலியை போய் பார்க்க போவோம். ஓடி வந்து அழகாக இருப்பாள், ரொம்ப இளமையாக இருப்பாள். ஓடி வந்து இவனை கட்டி அணைச்சிக்குவா. இவனை அவளை ரொம்ப கட்டி அணைச்சி எங்கே தான் ஒளிச்சு வச்சுருந்தானோ ஒரு கத்தி எடுத்து அவள் கழுத்து கீழே இறக்கி கொண்டுருவான். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அவளை கீழே விடுவான். எல்லா அதிகாரிகளும் ஓடி வந்து ஏண்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? அவன் ஒரு பதில் சொல்லுவான், ஐ லவ்டு ஹர், நான் அவளை காதலித்தேன். இதுக்கு பின்னாடி இதோடு முடிஞ்சிடும் அந்த கதை. எங்கள் மிஸ் எங்ககிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த வார்த்தையை அவன் எப்படி சொன்னான், அவளை காதலிச்சவன் எதுக்கு அவளை கொன்னான், என்ன காரணங்கும் போது நாங்களாம் அப்படி தகச்சு போய் உட்காந்துருந்தோம். எங்கள் கிளாஸில் ஒருத்தி மட்டும் எந்திரிச்சு சொன்னா, அவள் அவ்வளோ அழகாக இருக்கா, இளமையாக இருக்கா, இவன் செத்ததுக்கப்புறம் அவள் என்னெல்லாம் கஷ்டப்படுவா, அவள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை காதலித்ததனால்தான் அவன் அவளை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆச்சரியமாக இருக்குது, இந்த வயசில் இப்படியெல்லாம் பதில் சொல்வதற்கு ஒருத்திக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நாங்கள் அந்த பிள்ளையை ஆச்சரியமாக பார்த்தோம். அப்போ ஒரு சிறுகதை நம் மனசுக்குள் 1000 சிந்தனைகளை உருவாக்க முடியும் என்று பள்ளி பருவத்திலேயே நமக்கு கற்றுக் கொடுத்தது சிறுகதைகள் தான் என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. எத்தனை கதை. குமாஸ்தான் ஒரு கதை, ஆண்டன் செக்காவ் எழுதின கதையோ ஏதோ ஒன்று, கிளர்க்குன்ட்டு. ஒரு வேலை வந்து ஒரு மனிதனை எப்படியெல்லாம் துயரப்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப காமெடியோட சொல்லியிருப்பார். அதை பிரபஞ்சன் சொன்ன காணொலியில் பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, அப்படியே வேகமாக போகணும். உலகத்தின் மிகச்சிறந்த கதைன்னு எஸ்ரா ஒரு கதையை சொல்வார். ஒரு குட்டி மீனும் ஒரு பெரிய மீனும் சந்திச்சுக்கிடும். பெரிய மீனு சின்ன மீனெல்லாம் சாப்பிட்ரும். இப்போ சின்ன மீன் பெரிய மீன்கிட்ட கேட்கும், ஏன் எப்பயுமே நீ எங்களை சாப்பிட்டுட்டே இருக்கிற, நீ பெரிய மீனாக இருக்கிற காரணத்தினால எங்களை சாப்பிட்ருவியா, ஏன் எங்களை விடக்கூடாதா? இப்போ பெரிய மீன் அந்த சின்ன மீன்கிட்ட சொல்லும், அப்போ நீ எங்களை சாப்பிடு.
இப்போ நீ என்னைய சாப்பிட்ரு, நீ என்னைய சாப்பிட முடியாதில்ல, அப்போ நான் உன்னைய சாப்பிட்டு தான் தீருவேன். இது எல்லா உலகத்திலும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பொருத்தமான ஒரு கதை. ஏழைன்னு ஒருத்தன் ஏன் இருக்கிறான்? நீ பணக்காரனாக முடியல, பணக்காரனை நீ ஜெயிக்க முடியல, நீ ஏழையாக தான் இருப்ப. எல்லாத்துக்குமே இதை கொண்டு வந்து ஃபிட் பண்ண முடியும். அந்த குமாஸ்தா அப்படிங்கிற அந்த கதை, அந்த திமிங்கலம் பற்றிய கதை, காண்டாமணின்னு ஒரு கதை. எந்த பள்ளிக்கூடத்தில் கதை சொல்ல சொன்னாலும் நான் இதை தான் சொல்லுவேன். தி ஜானகிராமனுடைய ஒரு கதை. அவ்வளவு அற்புதமான ஒரு நீதி சொல்லுகிற ஒரு கதை, மாரல் சொல்லுவோம் இல்லையா, அழகான ஒரு கதை. காண்டாமணி படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு ஹோட்டலில் ஒரு வயசானவர் சாப்பிட போவார். அந்த ஹோட்டல் ஓனர் பரிமாறுவார். அவருக்கு இட்லி வச்சுட்டு சாம்பாரை ஊற்றிட்டு உள்ளே போய் பார்ப்பாரு. அந்த சாம்பார் வாளிக்கு அப்போ தான் மோந்துட்டு போயிருப்பார்ல, அதுக்குள்ளே ஒரு பாம்பு செத்து கிடந்திருக்கும். ஐயையோ, இவரை சாப்பிட விடாமல் தடுக்கணும்னு ஓடி வருவார். அதுக்குள்ளே கிழமை நல்லா சாப்பிட்ருவார். உடனே இவர் பதட்டமாக இருக்கும். அவர் சாப்பிட்டுட்டு பணம்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ விடிய விடிய இவருக்கு தூக்கம் வராது. பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கும், நெல்லையப்பர் கோவில் மாதிரி. இறைவா, இந்த தப்புலேருந்து நான் எப்படியா தப்பிச்சிடணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் தப்பிச்சிடணும். அப்படி தப்பிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி போடுறேன். காண்டாமணின்னா தெரியுமில்ல, மாதா கோவில்லாம் இருக்கும்ல, அது மாதிரி பெரிய பெல்லு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிடுவார். பார்த்தா விடியங்குள்ள சங்கு ஊதுற சத்தம் கேட்கும். அந்த கிழவனை தூக்கிட்டு போவாங்க, செத்து போயிடுறாரு. ஆனால் யாருக்கும் இவர் இந்த பாம்பு உச்ச சாம்பாரில் தான் செத்தாருன்னு தெரியாது. வயசாயிருச்சு, செத்துருச்சு, அவ்வளோதான். அப்போ இவர் தப்பிச்சிட்டாருல்ல, உடனே சொன்ன மாதிரி காண்டாமணி வாங்கி கோயிலுக்கு கொடுத்துருவார். இப்போ தப்பிச்சாச்சு, பிராயச்சித்தமும் செஞ்சாச்சு. இப்போ மத்தியானம் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருப்பார். அந்த கோவிலில் உச்சிக்கால பூஜை நடக்கும். டங்குன்னு அந்த பெல் அடிப்பாங்க. இவர் அப்படியே நின்றுவார். அந்த பெல்லு சத்தம் கேட்ட உடனே பாம்பு, கிழவன், சாம்பார், சாம்பார், கிழவன், பாம்பு, இதுவே ஞாபகம் வரும். அப்புறம் எல்லாருக்கும் அப்படியே பரிமாறுவார். சாயந்தரம் 6 மணிக்கு மறுபடி கோயிலில் பூஜை நடக்கும். டங்குன்னு சத்தம் கேட்கும், அப்படியே நின்றுவார். இப்படியே 2 நாள் இவர் வாழ்க்கையில் அப்படியே வயிற்றுல புளியை கரைச்சி அந்த கோயிலுக்கு போய் அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு அந்த பெல்லை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவார். இந்த கதை நமக்கு என்ன நீதியை சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் குற்றத்திலிருந்து தப்பி விடலாம், ஆனால் ஒரு நாளும் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய உண்மை! இதை நம்ம காலகாலத்துக்கு சொல்லலாம். தீஜா என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் இன்னும் எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த கதையை சொல்ல முடியுமா, முடியாதா? கு அழகிரிசாமி எழுதின எல்லா கதையுமே, முள்முடின்னு ஒரு கதை. ஒரு ஆசிரியர் தான் தான் பெரிய நல்லாசிரியராக இருந்தோன்னு அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார். ஆனால் அவர் கொடுத்த ஒரு சின்ன தண்டனையில் ஒரு மெல்லிய இதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு அந்த குழந்தையுடைய அம்மா சொல்லும்போது அவர் பதபதச்சு போய் நிற்கும்போது அந்த இயேசு தலையில் முள் கிரீடம் இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு முடிப்பார். நீங்கள் இதெல்லாம் கதையெல்லாம் படித்து உணர்ந்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். கு அழகிரிசாமியுடைய கதையாக இருக்கட்டும், நம்ம ராஜநாராயணனுடைய கதையாக இருக்கட்டும், ஜே தீபான்னு இந்த மண்ணில் உள்ள ஒரு பொண்ணு. இப்போ திரையெல்லாம் செண்பகப்பூ அப்படின்னு விகடனில் எழுதிட்டு இருக்கிறாங்க, சினிமாவில் பெண்களுடைய பங்களிப்பை. அவங்க குருபீடம்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜெயகாந்தன் குருபீடம்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அது ஒரு வேற இதில் பயணிக்கும். ஜே தீபா எழுதின குருபீடம்ங்கிற கதையை நீங்கள் தேடி பிடிச்சி படித்து பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற பாலியல் வன்முறைன்னு சொல்கிறோம்ல, அது அவ்வளவு நாசுக்கா நெஞ்சு அப்படியே அதிர்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த கதையை நான் இப்போல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அதை மெதுவாக சொல்ல முடியாது, வேகமாக சொல்ல முடியாது. அதை ஆழ்ந்து உள்ளார்ந்த அர்த்தத்தோடு தான் சொல்ல முடியும். அந்த குருபீடம்ங்கிற அந்த கதையை கண்டிப்பாக படித்து பாருங்கள். இப்படி இந்த இலக்கியம், இந்த சிறுகதை நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த கவிதைக்காரங்க ஒன்றும் கற்றுக் கொடுக்கலையா? இலக்கியத்தின் பயன் யாதுன்னு கரிச்சாங்குஞ்சு கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், இலக்கியத்தின் பயன் சக இருதயர்களை ஒன்று சேர்ப்பது அப்படின்னார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பட்டிமன்றத்துக்கு ரொம்ப செலக்டிவாக தான் ஆள் வந்திருக்கிறீங்க. இப்போ ஆண்களா பெண்களான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோன்னு வைங்க, சினிமா பாடலா தத்துவ பாடலான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோன்னு வைங்க, கண்டிப்பாக இந்த அரங்கம் நிறைந்திருக்கும். ஆனால் நீங்கள் இந்த தலைப்பு தெரிஞ்சதுக்கப்புறமும் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சக இருதயர்கள். நம்ம எல்லாருடைய இதயமும் நேர்கோட்டு பாதையில் பயணிக்கிறது. ஒரு சிறுகதைனா நல்லா இருக்கும், ஒரு கவிதைனா நல்லா இருக்கும், அந்த ரசனை இருக்கு இல்லையா? இலக்கியத்தின் பயன் என்னன்னா, ஒரே மாதிரி ரசனை உள்ளவர்களை ஒன்று சேர்ப்பது. எப்படி ஒரு நடிகரை பிடிச்சா அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்கிறாங்க, அது மாதிரி எழுத்துக்களை நேசிப்பவர்களுக்கான ஒரு ரசிகர் மன்றம் தான் இந்த புத்தக திருவிழா. இப்படியான தலைப்புகள். இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறவங்களாம் இதை நேசிக்கிறீர்கள்னா அதில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதை கவிதை வந்து இன்னும் நாசுக்கான விஷயம். உண்மையிலே கவிதை சொல்லும் போது எவ்வளோ உற்சாகமாக இருந்தீங்க. கதை நம்மை அமைதியாக ஆழமாக தேட வைப்பது. ஆனால் கவிதை அப்படியே போகிற போக்கில் நம் மனசில் ஒரு மெல்லிய பூக்களை தூவிக்கொண்டே செல்வது ஒரு கவிதை. இப்போ பரிசு வாங்கின ஒரு கவிதை அன்னைக்கு ஒரு நாள் கேள்விப்பட்டேன்.
வாடி நின்றது கொக்கு, ஓடியது ஜோடி மீன்கள். எப்பயுமே நம்ம கொக்கை பற்றி நம்ம என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கோம்? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் முறை காத்திருக்குமாம் கொக்கு. பெரிய மீனாக வந்தால் தான் அந்த கொக்கு சாப்பிடும். ஆனால் அந்த கொக்குக்கு மனசு இருக்குது. ஏன்னா அதோடைய உருவமே வெள்ளை தானே. அந்த கொக்குக்கு ஒரு நியாயம் செய்கிறான் பாருங்க கவிஞன். இது வரைக்கும் கொக்குனாலே அதை மோசமாக நினச்சோம். ஆனால் வாடி நின்றது கொக்கு, ஓடியது ஜோடி மீன்கள். இப்படி ஜோடி ஜோடியாக போனீங்கன்னா நான் யாரடா பிடிச்சி சாப்பிட்றது? அப்போ எவ்வளவு ஒரு அழகான சிந்தனை பாருங்கள். இதில் எவ்வளவு மனித நேயம். ஒரு கொக்கே ஜோடி மீன்களை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனால் காதல் திருமணம் செய்து கொண்ட 2 பேரை ஆணவ கொலை செய்வதற்கு ஒரு மனித இனம் அலைகிறது என்றால், ஒரு கொக்குக்கு இருக்கிற மனிதஸ்தனம் கூட உனக்கு இல்லையேடா. எத்தனையே காட்டுது ஒரு கவிதை, சிறுகதை. அது என்ன சொல்ல வந்ததோ அதை தான் சொல்லும். ஆனால் கவிதையை நீங்கள் வச்சுக்கிட்டு இது கொக்கோடைய கவிதை கிடையாது, இது மனிதனுக்கு சொல்லப்பட்ட கவிதை என்று நம்மால் உள்ளார்ந்து உணர வைக்க முடியும் என்றால் அது கவிதையின் மிகப்பெரிய அழகு. நாடன் சூர்யான்னு ஒரு இளைஞர், இன்னைக்கு இளைஞர்கள் நல்லா எழுதுறாங்க. எழுதியிருக்கிறான், மயான தொழிலாளியின் பார்வையில் நாம் எல்லோரும் நடைப்பிணங்கள். இப்போ எங்கள் பார்வையில் நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்க? ரசிகர்கள். உங்கள் பார்வையில் நாங்கள் பேச்சாளர்கள். ஆனால் மயானத்தில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு நீங்களாம் என்னைக்கு வந்து சேருவாங்க? இப்படியே திடுறாங்களே. இந்த கொரோனா திரும்ப ஒருக்கா வந்தால் தான் நமக்கு சில்லற சேருமலை. அவன் வாழ்க்கை தானேங்க. இன்னொருத்தர் எழுதினார், மயானத்திற்கு ஒரு பிணம் வரும்போது உயிர் பெறுகிறது சுடுகாடு. அது உயிர் போகிற இடம், ஆனால் வெட்டியானுக்கு அதுதான் உயிர் பெறுகிற இடம். எப்படி ஒரு பார்வையை பாருங்க. இதையெல்லாம் ஒரு கவிதை தான் நமக்கு ரொம்ப அழகா தரும். இது பட்டினத்தாருடைய சிந்தனை. பருத்த தொந்தி நம்மதென்று தாம் இருக்க, நரி நாய் காக்கை கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் பார். அதை எவ்வளோ அழகா புதுக்கவிதை கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம கண்ணாடியில் பார்க்கும் போது எவ்வளோ அழகா இருக்கிறோம், இந்த உடம்பு எவ்வளோ அழகா இருக்கு நம்ம நினச்சிட்டு ரோட்டில் போவோமா, இது ஏன் உடம்பு அப்படின்னு. நாய் பார்க்குமா, நரி பார்க்குமா, பருந்து கழுகு காக்காலாம் போகுமா, இது ஏன் ஐட்டம். எனக்காவது ஒரு நாள் அங்கே வரும்போது நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வைக்குமா, இடம் போட்டு வைக்குமா. ஆனால் இது ஏன் உடம்புன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் காக்கை கழுகுகள் இது ஏன் உடம்புன்னு சீட்டு போட்டு வைக்குமா. இந்த தத்துவத்தை எவ்வளவு அழகா மயான தொழிலாளியின் பார்வையில் நாம் எல்லோருமே நடைப்பிணங்கள் என்று ஒரு இளைஞன், இன்னும் திருமணம் கூட அந்த பையனுக்கு ஆகலை, அவ்வளவு கவிதைகளை அழகாக எழுதி வைத்திருக்கிறான். ஈரோடு தமிழன்பன் ஒரு அழகான காதல் கவிதை. நான் நிறைய மேடையில் சொல்வேன். அந்த அழகியல் பாருங்களேன், நினச்சி சந்தோஷமா இருக்கும். ராதையும் தோழியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராதை இரவு நேரம், அது ராதை வெளியில் கிளம்புறா. தோழி கேட்குறா, எங்கே போகிறாய்? ராதை சொல்கிறா, கண்ணனை பார்க்க. உன்னை இவ சொல்கிறா, உன்னை யாராவது பார்த்து விட்டால்? உன்னை அவ சொல்கிறா, இது இரவு தானே, நைட் நேரம், யார் அப்பெல்லாம் லைட்லாம் கிடையாது, இது இரவு தானே. இப்போ தோழி சொல்கிறா பாருங்க, இது இரவு தான், நீ மின்னல் அல்லவா, இது நைட்டு தான் பிள்ளை, நீ பளிச்சுன்னு போனேன்னா உன்னை எல்லாரும் பார்த்துருவாங்கல்ல. எவ்வளவு ஒரு அழகியலை அப்படி போகிற போக்கில் சொல்கிறார். அமுத பாரதி அழகாக ஹைக்கு எழுதுவார். ஃபேஸ்புக்கில் டெய்லி ஒரு ஹைக்கு எழுதுறாரு. எப்படி தான் இந்த மனசை எழுதுறாருன்னு தெரில. அவருடைய கவிதை புக்கம் இருந்தால் வாங்கி படிங்க. 2 கவிதை, ஆனால் ஒரே டாபிக். நிலா பற்றி ரொம்ப முன்னாடி ஒரு கவிதை எழுதினார், 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அதை பழைய டைரியில் எழுதி வச்சுருந்துருக்கேன். என்ன அப்படின்னா, எப்படியெல்லாம் கவிஞன் திங்க் பண்ணுறா பாருங்க. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. சாக்கடையில் நைட்டு முழுக்க நிலா தெரியுது, ஆனால் சாக்கடை தெளிஞ்சிருக்கா? இது யாருக்கு சொல்லப்பட்ட கவிதை? நீ எவ்வளவுதான் பெரிய ஆட்களோட பழகினாலும், நல்ல மனுஷங்களோட பழகினாலும், சில பேர் புத்தி திருந்தாது பார்த்தீங்களா? எவ்வளவு நாள் நல்லவன் கூட இருந்தாலும் சில கெட்டவன் புத்தி தீரவே தீராது. அது மாதிரி நிலா இரவெல்லாம் அந்த சாக்கடையில் தான் இருந்தது, ஆனால் சாக்கடை தெளியவே இல்லை. இப்படி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். முந்தா நாள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். முகமா சுளிக்கிறார்கள் யான் இருக்கிறேன் சாக்கடையில் ஒளிரும் நிலா. அதே கான்செப்ட் எப்படி மாற்றி விட்டார் பாருங்க. உன்னை பார்த்து முகமா சுளிக்கிறாங்க, நான் இருக்கேன் சாக்கடையில் போய் நிலா ஒளிருகிறதாம். அப்போ எளிய மக்களுக்காகவும் ஒரு பிரகாசமான தீபம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையை அப்படியே மாற்றி விட்டார். அதே நிலா, அதே சாக்கடை. ஆனால் ஒரு கவிஞன் எப்படி வேண்டுமானாலும் அதை மாற்றி போட முடியும் என்ற ஒரு அழகான அடையாளம் இந்த கவிதைகளுக்கு இருக்கிறது. ஒரு கவிதை எப்போ ஹைக்கூவா மாறும்? அறிவுமதி ஒரு கவிதை எழுதிட்டு போயிருக்கிறார் கவிக்கோட்டை. வாழ்க்கை இதுதான், செத்து கொண்டிருக்கும் தாய் அருகில் சிரித்து கொண்டிருக்கும் குழந்தை, இப்படி எழுதிட்டு போயிருக்கார். கவிக்கோ சொல்லியிருக்காரு, இந்த தத்துவம்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதான் சிறுகதைக்காரங்க சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கைங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. கவிதைக்காரன் கவிதையை மட்டும் சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். இதே கவிதை அவர் மாத்துறாரு, சாகும் தாய் அருகில் சிரிக்கும் குழந்தை.
வாழ்க்கை இதுதான், இது நம்ம சொல்லணும். அப்போ ஒரு கவிதை போகிற போக்கில் சொல்கிறது கிடையாது, ஒரு மனிதனை அவனுடைய போக்கில் சிந்திக்க வைப்பது தான் கவிதை என்று கவிக்கோ அதன் மூலமாக சொல்லியிருக்கிறார். முபாரக்னு ஒரு தம்பியை பற்றி இவங்க சொன்னாங்க பாருங்க, அவன் ஒரு சூப்பர் கவிதை எழுதியிருந்தாங்க. எனக்கு பிடித்த மழைத்துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. எனக்கு பிடித்த மழைத்துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. நமக்கு பிடிச்சவங்க தான் பல நேரங்களில் நம்ம மனசுக்கு பிடிக்காததை செய்வாங்க. உண்மையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் யாரை நினச்சிங்க கவலைப்படுவோம்? நம்ம எதிரியை நினச்சா கவலைப்படுவோம். நம்ம கூடவே இருந்து நம்முடைய அன்பை புறக்கணிக்கிற இதயங்கள் இருக்கிறது இல்லையா, அதை நினச்சி தான் நம்ம கவலைப்படுவோம். அதை ஒரு கவிதையை போல சொல்லுவதற்கு யாராலையும் முடியவே முடியாது. பிருந்தா சாரதி ஒரு கவிதை எழுதினாரு, ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது எரிந்த தீக்குச்சி. நாங்கள் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தோம். ஒரு பழைய பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க, இப்போ ஃபீல்டுக்கே அவங்க வரல. ஆனால் இவங்க எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. இந்த இவங்க கிளம்புறத அவங்க பார்த்த பார்வை இருக்கு இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இப்படி தான் பரபரப்பாக இருந்தாங்க. ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது தீக்குச்சி அப்படிங்கிறது, அதை படித்தோடனே எனக்கு அவங்க ஞாபகம் வந்தது. ஒரு ஆசிரியர், ரிட்டையர்ட் ஆகிற ஆசிரியராக கூட இருக்கலாம், அவங்க மாணவர்கள் மேலே ஏறி பேசி அவங்க ஆசிரியராக மாறும்போது அப்படியே பார்ப்பார் இல்லையா. நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, இது முதுமை. இந்த முதுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகான தத்துவத்தை இந்த கவிதை நமக்கு எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ரிட்டையர்டான நடிகை இப்போ நடிச்சிட்டு இருக்கிற பெண்களை பார்த்தா, தேவிகாவோ சரோஜா தேவி போல திரிசாவை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க? ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது தீக்குச்சி. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் நடிக்காத நடிப்பா, இன்னைக்கு பாரு இந்த பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு மனத்தாங்கல் இருக்கும் இல்லையா, இதை எங்கே இறக்கி வைக்க முடியும் என்றால் கவிதையில் தான் ரொம்ப இலகுவாக இறக்கி வைக்க முடியும். கல்யாண்ஜி கவிதை எல்லாரும் சொன்னதுனால நானும் ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் அவரே எழுதி அவரோட ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாரு, உருண்டு விழுந்தோடும். இப்போ கவிதையே சிறுகதை மாதிரி இருக்கும் பாருங்க, கவிதை தான், ஆனால் இது பாருங்க சிறுகதை மாதிரியே வரும். உருண்டு விழுந்தோடும் பென்சிலை குனிந்து எடுத்து அந்த சிறுமியிடம் கொடுக்கையில் பென்சில் அழகாக இருந்தது உலகம் போல, உலகம் அழகாக இருந்தது ஒரு பென்சில் போல. இது ஒரு சிறுகதைக்கான ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு சிறு கவிதைக்குள்ள அதை சொல்ல முடியுதுல. ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யும் போது, ஒரு குழந்தையை நாம் மகிழ்விக்கும் போது இந்த உலகமே மகிழ்வாக அழகாக மாறுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒரு சின்ன 5-6 வரிக்குள்ளே சொல்ல முடிகிறது என்றால் அது கவிதையின் மிகப்பெரிய ஆற்றல். கலாப்பிரியா அவங்களுடைய கவிதையும் எல்லாரும் சொன்னீங்க, அதனால் நானும் ஒன்று சொல்லிடுறேன். தன் காகித கப்பல் மூழ்கி விடுமென்று தெரிந்தும், தன் காகித கப்பல் மூழ்கி விடுமென்று தெரிந்தும் அவசரமாக ஒன்றை செய்து மழை நீரில் விடும் குழந்தை போலத்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்கிறோம். இன்று புதிதாய் பிறந்தோம்னு பாரதி சொன்னோம்ல, அதே கான்செப்ட் தான். இந்த காகித கப்பல் மலையில் கவுந்துரும், தெரிஞ்சாலும் ஒரு காகித கப்பலை ஒரு பிள்ளை செஞ்சு விடுதில்ல, அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை அழிய போகுது. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது, ஒரு நாள் இல்லாமல் போக போகுது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குகிறோம் இல்லையா, அந்த ஒரு சிந்தனையை கலாப்பிரியா இந்த கவிதைக்குள் ஒரு நம்பிக்கைத்துவமாக வைக்கிறார் என்றால் அந்த கவிதை அழகாகத்தானே இருக்குன்னு இவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒன்று சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன், உங்களையும் ரொம்ப பதட்டத்துக்கு ஆளாக்க வேண்டாம். சிறுகதையை விட ஒரு கவிதை எவ்வளோ பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்னு ஒருத்தர், ஒரு ஆட்டுக்குட்டி, இந்த அப்படியே நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். வீசி எறியப்பட்ட எச்சில் இலையை நோக்கி பசித்த ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலையை புரட்டியிட்டு திகைத்து நின்றது, அதில் அதன் அம்மாவின் வாசனை. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பசிக்குது, எச்சி இலையை தூக்கி போடுறாங்க ஹோட்டல் வாசலில், அப்பா சாப்பாடுன்னு ஓடி போய் அதை பிரிக்குது, அப்படியே அதிர்ந்து போய் நிற்குது. அதில் அவங்க அம்மாவை பிரியாணி ஆக்கி சாப்பாடு போட்டிருக்காங்க. இது நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா? எத்தனை பிரியாணி நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த சைடு போகும்போதெல்லாம் சுல்தான் கடை பிரியாணி எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றோம். எத்தனை இலைகளை நாம் தூக்கி எறிந்திருப்போம், எத்தனை உயிரினங்களை கொண்டிருப்போமா? அதுக்கு ஒரு பிள்ளை இருக்கும், அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும்னு நம்ம யாராவது யோசித்துருக்கோமா? ஒரு சராசரி மனிதன் யோசிக்காததை யோசிக்க வைப்பது தான் ஒரு கவிஞனின் வேலை என்பதை இதில் அவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருப்பார். வழக்கமாக சொல்லுகிற விஷயத்திலிருந்து கவிஞன் சிந்திக்கணும். சிறுகதைக்கு நம்ம அதை தாண்டி ரொம்ப சிந்திக்க முடியாது. அந்த சிறுகதை என்ன மாறல் சொல்லுது, ஆமாங்க அது சூப்பர் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் கவிதை என்ன செய்யும்னா நமக்குள் இருக்கிற ஒரு கவிஞனை தூண்டிவிடும்,
நமக்குள் இருக்கிற ஒரு சிந்தனையை பிரகாச வைக்கணும். நான் சாதாரணமாக இதை சொல்கிறேன் பாருங்கள். பிரமிழ் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை. ஒன்று அந்த கவிதையை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்லுகிறது. இது நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். ஆனால் என்னைக்காவது இந்த கவிதைக்குள்ளே உட்காந்து யோசித்து பார்த்துருக்குறோமா? யோசிச்சு பார்த்தா இந்த கவிதை நமக்கு தருகிற ஒரு ஆத்ம தரிசனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஐ ஓப்பன்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு பறவை இருக்குதுங்க. இந்த பறவை வானத்தில் பறக்கிறதுக்கு எது சப்போர்ட்டாக இருக்குது? சிறகுகள். சிறகுகள்ங்கிறது என்னது? இறகுகளுடைய தொகுப்பு தான். அப்போ இந்த இறகுகளுடைய தொகுப்பான சிறகை வச்சு தான் பறவை வானத்தில் பறக்குது. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து பறக்குது. அப்படி பறந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பறவையோடைய ஒரு இறகு என்ன பண்ணுது? உதிர்ந்துருச்சு. அதான கவிதை. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று அப்படியே மேலிருந்து அது டிராவல் பண்ணுது. கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சிறகுலிருந்து இறகு விழுது. இப்போ விழுந்த இறகை நினச்சி பறவை பயப்படுமா? வருத்தப்படுமா? ஐயோ இந்த இறகு போயிடுச்சே, இனிமேல் பறக்க முடியுமான்னு பயப்படுமா? இந்த இறகு போயிடுச்சேன்னு வருத்தப்படுமா? அது பயணத்தை பார்த்து போயிட்டே தான் இருக்கும். இந்த இறகு அப்படியே உதிர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதில் வருது? காற்றில் வருது. காற்றின் பக்கங்களில், காற்றின் தீராத பக்கங்களில். மனுஷனுடைய வாழ்க்கை தீர்ந்து போகிற பக்கம். ஆனால் காற்று என்னைக்கு இருக்கும்ல, அது தீராத பக்கம். அந்த தீராத பக்கத்தில் எதை எழுதுது? ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்லுகிறது. இனிமேல் இதுக்கு இருக்கிற வாழ்க்கை அந்த காற்றுல பயணித்து அது எங்கே கீழே விழப்போகுதோ அவ்வளோதான் அந்த அனுபவம். அந்த பயணத்திற்குள் அது எவ்வளவு பதிவு செய்ய முடியுமோ அதை பதிவு செய்து விட்டு தான் போக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அம்மா அப்பா கூட தான் இருந்தோம், அண்ணன் தங்கச்சிகளோட தான் இருந்தோம், தாத்தா பாட்டியோட தான் இருந்தோம். திடீர்னு இந்த இறகு என்னாச்சு? அப்படியே உதிர்ந்து புகுந்த வீட்டுக்கு வருது. அந்த ஆண்கிற ஒரு இறகு என்னாச்சு? மனைவியை கல்யாணம் முடிச்சு இன்னொரு இடத்துக்கு போச்சு. இதனால் அந்த பறவை பாதிக்கப்பட்டுச்சா? இந்த இறகு வருத்தப்பட்டுச்சா? இது தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை காற்றின் பக்கங்களில் எழுத ஆரம்பிக்கிறது. அப்புறம் அந்த வாழ்க்கைக்குள்ளே அதன் அனுபவம் தான் அதோடைய அழகு. இப்போ அந்த இறகு கீழே விழுந்துருதுன்னு வைங்க, அதை ஒரு ஆய்வாளர் எடுத்து பார்த்தாருன்னு வைங்க, அது என்ன பறவைன்னு சொல்லிடுவார். அந்த பறவை என்ன நிறம்னு சொல்லிடுவார். அதுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லிடுவார். அது எந்த கண்டத்தை சேர்ந்த பறவைன்னு சொல்வார். அந்த பறவை எத்தனை ஆயுள் காலம் வாழும் என்று சொல்வார். உதிர்ந்த ஒற்றை இறகு வானத்தில் பறந்த ஒரு பறவையின் வாழ்க்கையை சொல்லி செல்ல முடியும் என்றால், நம்ம யாராவது புறக்கணிச்சாலும் சரி, நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு போனாலும் சரி, நமக்கான பயணத்தை ஒரு பறவையை போல பறந்து செல்ல வேண்டும். விழுந்தாலும் ஒரு இறகை போல நமக்கான வாழ்க்கையை எழுதிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று பிரமிழுடைய இந்த கவிதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. என்றால் ஒரு கவிதையை ஒரு நாள் எடுத்து வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் அக்கக்கா பிரித்து நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். உங்கள் மனசுக்குள் ஒரு புதிய தேடல், ஒரு புதிய தெளிவு, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய தத்துவம் பிறக்கும். அதனால்தான் விக்ரமாதித்தன் சொன்னார், கவிதை என்பது மாயம். கவிதைக்காரன் ஒரு மாயக்காரன், நல்ல கவிஞன் நல்ல மாயக்காரன் அப்படின்னார். அது ஒரு மேஜிக். இளைஞர்களை எது ஈர்க்கும் தெரியுமா? மேஜிக் தான் ஈர்க்கும். அப்படி கேட்சியா சொன்ன உடனே அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கிற மாதிரியான விஷயம் கவிதை. முதல்ல கவிதை மூலமா அவங்க உள்ள வருவாங்க. ஏன் எல்லாரும் கவிதை எழுதிட்டு அப்புறம் சிறுகதை எழுத போனாங்க தெரியுமா? அந்த கவிதை தான் அவர்களை பக்குவப்படுத்தியது. அந்த கவிதை தான் வாழ்க்கையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. கவிதை தான் சிறுகதை எழுதுகிற அளவுக்கு அவர்களை பண்படுத்தியது. அதனால தான் அடுத்த களத்துக்கு போனாங்க. இது முதல் படி. கவிதை தான் முதல் படி. அதற்கு அடுத்தபடி சிறுகதை என்பதால் இன்றைய தலைமுறை முதலில் கவிதையால் ஈர்க்கப்பட்டு உள்ளே வரட்டும். அதற்கு பின்னால் சிறுகதை, கட்டுரை, குறுநாவல், நாவல், ஒரு சரித்திரத்தை எழுதுகிற பேனாவாக எங்கள் நெல்லை மண்ணின் பிள்ளைகள் மாறட்டும் என்று சொல்லி கவிதைதான் அதிகம் இளைஞர்களை ஈர்க்கிறது, அதற்கடுத்த தலைமுறையை சிறுகதை ஈர்க்கிறது என்று சொல்லி இவ்வளவு சிறப்பான ஒரு அழகான களத்தில் இவ்வளவு புதுமையான ஒரு தலைப்பை எங்களுக்கு தந்த எங்களுடைய அன்பு தோழர் நாரும்புநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை காணிக்கையாக்கி வந்திருந்து கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய அன்பை வழங்கி எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.